வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்ம ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு பேச யோசிக்கிற வார்த்தைகளை கூட அவர் மீடியா முன்னாடி உட்காந்து அப்படியே த்ரோ பண்ணியிருந்தார் அந்த வேர்ட்ஸை இல்லையா. ரொம்ப அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி ரொம்ப அப்யூசிவாக பண்ணி ஏடிஜிபியோட வந்து ஒரு தொடர்பு இருக்குது, அவரோட ரீசன்னால தான் இது எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயம் சொல்லியிருந்தாரு. இங்கே அகெயின் விஷ்ணு தரப்பில் விஷ்ணுக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் தான் அந்த இடத்துல. சரி கம்ப்ளைண்ட் ஜான் பிப்ரவரி மார்ச் கொடுத்தாங்க இல்லையா, மார்ச் ஏப்ரல் மே 2 மாதம், மார்ச் ஏப்ரல் 2 மாதம் ஆயிடுச்சு, இப்போ ஜூன் வந்தாச்சு. நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்கே இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து எல்லா முகாந்தரம் தட் இஸ் ப்ரைமா ஃபேஸை இருந்து அடுத்த கட்டம் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகணும், ஓகே, இல்லைனா அதை நோக்கி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எதுவுமே பண்ணலைன்னா ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கோர்ட்டில் டேரக்ஷன் போயிருக்கணும்ல, அதுதான் பண்ணணும். கோர்ட்டில் டேரக்ஷன் போயிட்டு இந்த மாதிரி சோன்ஸோ நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி, ஸோ அதனால் எனக்கு இதன் மேலே டேரக்ஷன் வேணும், என்னென்னு தீர விசாரித்து எஃப்ஐஆர் இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி லைக் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு போயிருக்கணும்ல, அதையும் பண்ணலை. ஸோ யூஷுவல் திஸ் இஸ் வாட் இஸ் தேர் இன் லீகல் ப்ரொசீஜர், ஓகே. அது பண்ணியிருக்கணும், அது பண்ணலை இந்த இடத்துல, ஓகே. இன்னொன்று அதை தாண்டி வெளியில் வந்துட்டு அப்போ எஸ் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த குரூப்புக்காக நான் அங்கே போயிருந்தப்போ விஷ்ணுவும் வந்திருந்தாங்க, விஷ்ணு தரப்புலையும் வந்திருந்தாங்க. அங்கே பேசும்போது விஷ்ணு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே பண்ணாங்கன்ற ஒரு விஷயம். பட் அதுக்கப்புறம் விஷ்ணு மேலேயும் அந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் அந்த இடத்துல கூப்பிட்டு என்கொயரி பண்ணப்பட்டாங்க. இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவங்க தான் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது சரி ஓகே, அதை வந்து பாதிக்கப்பட்ட தரப்பே அங்கே ஒத்துக்கிட்ட விஷயம். அவுட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ணன் அடித்தாங்க, தங்கச்சி இப்படி பேசினாங்கன்னு போது ஆமாம் நாங்கள் 2 அடி அடித்தோம் அப்படிங்கிறது தான் அங்கே எல்லாமே போச்சு. இது எல்லாமே தான் ஒரு என்கொயரியாக இருந்தது. லைக் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா தரப்புல இருந்தும் ஒரு எவிடன்ஸ் அங்கே வந்து சப்மிட் பண்ணப்பட்டுச்சு ஸ்டேஷனில், ஓகே. ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதான் விஷ்ணு வெளில வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டிருந்தார் இந்த இடத்துல இல்லையா.